அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 044442110066 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை வரவேற்றிருவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனருமான திரு கரு ஜெயக்கடன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, மன்னராட்சி முறையில் மக்களுக்கு சிறந்த ஆட்சி வழங்கினார்களா இல்லை மக்களாட்சி முறையில் சிறந்த ஆட்சி வழங்கப்படுகிறதா அப்படிங்கிற கருத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்களை நம்முடைய VS ராமன் அவர்கள் வழங்குவார். சொல்லுங்கள் சார் உங்களுடைய கருத்து. அதாவது ராஜாக்கள் காலத்தில் நடந்த அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயம், பண்டமாற்றங்கள், வர்த்தகங்கள் தொடர்புகள், நாகரிக வளர்ச்சிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வித்துறை, குருகுல கல்வித்துறை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி என்பதே கிடையாது. எதிரின்னு பார்த்திங்கன்னா அண்டை நாட்டு அரசர் ஓலை அனுப்பி இந்த நாட்டு நாங்கள் போர் தொடுக்க வரோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்து அதுக்கு ஒற்றர்கள் மூலமாக இது வார்த்தை பரிமாற்றலாம் பண்ணி அதற்கு அப்புறம் அதில் ஜீவா போடாங்க. யார் போரில் வரும்போது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு வரைக்கும் போர் இருக்கணும், அந்த போரில் குழந்தைகளை பண்ணக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவங்களுக்கு உயிருக்கு இதில் இருக்கணும், மருத்துவமனைகளை தொடக்கூடாது, மருத்துவ வைத்தியர்களை தொடக்கூடாது. ஒரே ஒரு கேள்வி, இரண்டு ஆட்சியில் எந்த ஆட்சி மக்களுக்கு அதிக பாதுகாப்பு வழங்கினாங்க? அதாவது மன்னர் ஆட்சி என்பதுக்கும் ஜனநாயகத்தில் இப்போ இருக்கிற ஜனநாயக ஆட்சிக்கு வித்தியாசம் என்னென்னா, மன்னர் ஆட்சி என்பது அன்னைக்கு எதிர்கட்சிகள் அங்கே வர முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன் சார். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஓகே, உங்க புகார் சொல்லுங்க ஐயா. ஐயா, எனக்கு 2002 கல்யாணம் ஆச்சுங்க. சரிங்க ஐயா. இப்ப 23 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லைங்க. சரிங்க ஐயா. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் 2019 23 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து தனியார் கிளினிக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் அவங்க மேல தவறான சிகிச்சை கொடுத்துருக்கிறதாக சொல்லி போன மாசம் TMSல எனக்கு பதில் மனு கொடுத்துட்டாங்க சார். ஓகேங்க ஐயா, நீங்க நேத்தும் நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தீங்க. அது குறித்து விரிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அவங்க பேசியிருக்காங்க. இல்ல, பேசவே இல்லைங்க சார். அவங்க கூப்பிடவே இல்லைங்க சார். இல்ல, நிகழ்ச்சியில வந்த சிறப்பு விருந்தினர்கிட்ட கேட்டோம். நாங்க அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கான விளக்கங்கள் நாங்க கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. இல்லைங்க, அவங்க நம்பர் பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க சார். அவர் அதான் சார், அவங்க பிளாக் லிஸ்ட்ல உங்க நம்பர் போடல. உங்களை தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட மருத்துவமனை சார்பாகவும் உங்களிடம் பேசினதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா ஐயா, கேக்குதுங்களா? ஓகே, நீங்கள் தொடர்பு கொள்ளனா தொலைக்காட்சியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது தெளிவாக கேட்கும். அது ராமன் சார், நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் சார். ஸோ அந்த நிலைப்பாட்டில் பார்க்கும்போது ராஜாக்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இருக்க ஜனநாயகம் மாதிரி துறை ரீதியாக அமைச்சர்கள்லாம் கிடையாது. ஒரு கலாச்சாரத்துக்கு தனி அமைச்சர்கள் வைப்பாங்க. அப்புறம் மக்களுடைய அந்த வளங்கள் பெருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்புறம் மக்கள் மத்தியில் குற்றச் செயல்பாடுகள் எதுனா அந்த குற்றச் செயல்பாடுகள் தனி நீதிமன்றம், அதுக்கான அந்த குற்றங்களை விசாரிக்கக்கூடிய அந்த அரசு சபை கூடி. ஓகே சார், குறைந்தபட்சம் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன தண்டனை, எவ்வளோ காலத்தில் தண்டனை வழங்குவாங்க சார் மன்னராட்சியில்? அதாவது மன்னராட்சியில் காலக்கெடுவே கிடையாதுங்க. சரிங்க சார். தீவிர விசாரிப்பாங்க. அதே மாரி அந்த குற்றவாளி மேலே டவுட்னா நீங்கள் வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா பல நாட்டினுடைய மன்னர்களே மாறு வேடத்தில் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டில் விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிவிட்டு இதில் யார் என்னன்னு விசாரிட் பண்ணி அதன் மூலம் ஆராய்ச்சி பண்ணிய நிறைய மன்னர்கள்லாம் இந்த நாட்டமுடைய வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதன் பிறகு அதுக்கு அந்த இதில் அவங்கள ஒற்றற்படையும் தனியாக இருக்குது. அது ஒற்றர்களுடைய அது இன்றைக்கி இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அன்றைக்கே ஒற்றற்படலாம் வச்சு ஒற்றர்களை ஆய்வு பண்ணி டக்குன்னு எடுத்தங்கவுத்துன்னு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. 100க்கு 99%, 99% நியாயமான தீர்ப்பு கூட தீர விசாரித்து பண்ணுவாங்க. 1% உங்களுக்கு கோவலனுடைய நிலைப்பாடு மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார்.
பட் ராஜாக்களுடைய காலத்திலுடைய வாழ்வாதாரத்துக்கும் அன்னைக்கு வந்து பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ராஜாக்கள் வந்து அந்த கட்டமைப்பு மக்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளோ எல்லை இருக்குதோ அந்த எல்லைக்குள்ள நிலவளம், நீர்வளம், விவசாயம், கால்நடை, ஆன்மீகத்துக்கு அந்த ஆலயங்களுக்கு தேவையான நிலப்புலங்கள் ராஜாக்கள் மட்டும் கொடுப்பதில்லை. பிள்ளை இல்லாத நிறைய நிலக்கிழார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட அந்த லேண்டை எழுதி கொடுத்துருவாங்க. அந்த உயிரிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆலயங்களுக்கு சொந்த. அதனால தான் இதை பராமரிக்கிறதுக்கும் ஆன்மீக சிந்தனை போதிக்கிறதுக்கும் அன்னதானத்தை கொடுப்பதுக்கும் ஆதீனங்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நம்ம அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும்னா மன்னராட்சி காலத்தில் வந்து மக்கள் வந்து உடனே அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறிச்சா அவங்க போராட்டம் நடத்த மூலமா உடனே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. மன்னர் ஆட்சி காலத்தில் பெரிய எங்கேயுமே போராட்டம் கிடையாது. மக்களுக்கு என்னென்ன தேவை என்பது அந்தந்த துறை ரீதியான அமைச்சர்கள் அங்கே இருப்பாங்க. அந்த அமைச்சர்கிட்ட சொல்லி இது கேட்பாங்க. கேட்டு என்னென்ன அதில் அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம இப்போ இருக்கிற ஜனநாயகம் மாதிரி அப்பளே எல்லா இதுவும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் இருக்கார். ராஜராஜ சோழனுடைய சகோதரி குந்தவை பிராட்டி தான் இன்றைக்கி வந்து அந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்குனது. இன்றைக்கி உலகத்துக்கே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உலகத்துக்கே கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, லேண்ட் சர்வேனா என்ன, வடிவம்னா என்ன, டிடிசிபினா என்ன, சிஎம்டினா என்ன, எப்படி ஒரு வீடு இருக்கணும், எப்படி கட்டமைப்பு இருக்கணும், நமக்கு நாமே ஒரு சட்டத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பது ராஜராஜ சோழனுடைய சகோதரியான குந்தவை பிராட்டி தான் அந்த கட்டமைப்பை உருவாக்குனது. அதனால தான் உலகம் முழுவதும் அவங்க வந்து நாடுகளை வென்று இன்னைக்கு வரலாற்றில் இவ்வளோ சிறப்பாக ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அப்போ இதை விட்டு மக்களாட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? மக்கள் பேசலாம். அழைப்பாளர் ஒருத்தர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க சார். குன்னூர் பாஸ்கர் சார். என்னங்கய்யா? சார் அண்ணா இறந்து 1.5 வருஷம் ஆச்சு சார். எங்க சரிங்கய்யா. அவருக்கு வந்து அவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வேற சார். போற வழியில் பஸ்ல எங்கேயும் விட்டுட்டாரு சார். அந்த காப்பி அட்டையெல்லாம் இருக்குல்ல சார், பஸ் ஃபேர், ஃப்ரீ ஃபேர் பஸ் எல்லாம். சொல்லுங்க ஐயா. அதனால இப்போ வந்து அவருக்கு 17,000 கொடுப்பாங்க சார். அதை போய் ஆபீஸ்ல கேட்டேன் சார், ஊனமுற்ற ஆபீஸ். என்னது ஒரிஜினல் கொண்டாந்து தான் தருவேன், அந்த 16,000 அப்படிங்கிறாங்க சார். சரிங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். என்ன உங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளிக்கான அட்டையை மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், பஸ்ல தனியா போகும்போது மிஸ் பண்ணிட்டா சார். எங்கேயோ பஸ்ல எங்கேயோ விட்டுட்டாரா சார் இருக்கார். இல்ல அதோட ஏதாவது ஜெராக்ஸ் நகல்கள் ஏதாவது இருக்குங்களா? நகல் எல்லாமே இருக்குங்க சார். எஸ்கார்டு நகல் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க சார். அதுல இருந்து அறுந்த தரமாட்டேங்கிறாரு சார். அதெல்லாம் ஒரிஜினல் கொண்டாய் அப்படிங்கிறார் சார். நகல்களை கொடுத்து நீங்க என்னன்னா நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்க, அந்த மாதிரி மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. சரிங்க சார். அந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க அடுத்த கட்டமா ஒரிஜினலை வாங்கிடலாம். இல்ல சார், அவர் இறந்துட்டார் சார். இப்ப தருவாங்களா சார்? இறந்துட்டாருங்களா? இறந்துட்டாருன்னா உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுதுங்க? இல்ல சார், அவருக்கு 17,000 பணம் தருவாங்களாங்க சார் இறந்தவங்களுக்கு. அந்த அவங்க வாரிசுகளுக்கு கேக்குறீங்க? ஆமாங்க சார். அவன் தம்பி நான் தான் சார். ஒரே ஒரு பிரதர் நீங்க மட்டும் தானா? ஆமாங்க சார். இப்போ நீங்க வந்து அந்த பழைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சுங்கிறத சொல்லி ஒரு தனியா ஒரு அஃபிடேவிட் நோட்டரி பப்ளிக் அட்வொகேட் இருக்காங்களா? சரிங்க சார். அவங்களுக்கு ஒரு அஃபிடேவிட் போட்டு இந்த மாதிரி மிஸ்ஸிங் அந்த பஸ்ல மிஸ் ஆயிடுச்சு, ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுங்க. சரிங்க சார். அதை வச்சு உங்களை கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். தேங்க்ஸ் சார். அதுதான் சார் இல்ல அப்படின்ட்டா சார். கலெக்டர் ஆஃபீஸும் கொடுத்தா சார். அது அவர் பேசினா ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அவரே சொல்லிட்டார் சார். இல்ல அவரு இப்ப நீங்க சம்பந்தப்பட்ட உங்க பிரதர் இல்லங்கிறப்ப உங்கள்ட்ட வந்து ஒரிஜினல் இருக்கான்னு தானே கேட்பாங்க. இப்ப அவர் இருந்தா கூட நம்ம புதுசா அப்ளை பண்ணி வாங்கலாம். அவர் இல்லங்கிறப்ப நீங்க அதுக்கான அவரோட டெத் சர்டிஃபிகேட், உங்களுடைய வாரிசு சான்றிதழ், அதோட ஒரு அஃபிடேவிட் வச்சு கொடுங்க. சரிங்க சார். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். வி.எஸ். ராமன் சார், உங்களுடைய கருத்து. அதாவது மன்னர்கள் ஆட்சி போக உலகம் முழுவதும் மன்னர்கள் ஆட்சி இருந்தன. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக, அதாவது இந்தியாவில் நீங்கள் வரலாறு பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நாடு வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான், ஈராக்கு இதெல்லாமே ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் இருந்ததுங்க. ஸோ அப்படிப்பட்ட நாடுகள் செல்வ செழிப்பு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே படியாளுக்குது. அந்த காலத்தில் இந்தியாவுடைய கலாச்சாரம், பண்பாடு, அது மாதிரி பருத்தி நூல் உலகத்துக்கே இந்தியா தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் டைலான், டெரிகாட்டன், டர்லிங் துணிலாம் இன்றைக்கி வந்திருக்குது, லெனின் ஷர்ட் வரைக்கும் வந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி ஜனநாயகம் மறந்ததுக்கு காரணம் வந்து அமெரிக்கா நாட்டுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான ஆப்ரஹாம் லிங்கன் தான் உலகத்திலே மக்களாட்சி தத்துவத்தை இப்படி தான் இருக்கணும் கட்டமைப்பு கொண்டு வந்தது. நம்முடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1950 தான் மக்களால், அதாவது நமக்கு ஒரு ஆட்சி தேவை, மக்களே ஓட்டு போட்டு மக்களுக்கு தேவையான அரசாங்கத்தை யாரை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலான்ற ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த மக்களாட்சி தத்துவம் அவங்கள்ட்ட அந்த கூட்டம் வந்தால் தான் உங்களுக்குன்னு வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள், நீங்கள் இப்படி தான் வாழணும்,
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா அந்த அந்த விதிகளை மீறக்கூடாது, சாலை விதிகளை மீறக்கூடாது, சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் சிக்னல் வரும், அடுத்து ரெட் கலர் வரும், அப்போ பச்சை கலர் வரும். பச்சை கலர் வந்து நீங்கள் போகலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு அழைப்பாளர் வந்துட்டாங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். என் பேர் சுபாஷினி சார். நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறோம். என்ன புகாருங்கம்மா? சொத்து பிரச்சனை சார். எங்க அப்பாவோட சொத்து வந்து நிறைய இடம் வீடு. ஓகேங்கம்மா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழி நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். நீங்க அவங்ககிட்ட தெளிவா சுருக்கமா சொல்லுங்க. சரிங்க சார். சொல்லுங்கம்மா. எனக்கு சுபாஷினி சார், என் வயசு 40 வயசு ஆகுது. சரிம்மா. நான் 2-3 வயசு இருக்கக்குள்ள எங்க அப்பா கிராமத்துல கும்பகோணம் பந்தநல்லூர் கிராமத்துல இருந்தாங்க. அங்கேருந்து விட்டுட்டு எங்க அம்மா உடல்நல சரியில்லாதனால அந்த சொத்தெல்லாம் எங்க அப்பாட்டையும் பெரியப்பாட்டையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. சரிம்மா. அண்ணன் 2 அண்ணன், பெரியப்பா பையன் ஒரு அண்ணன், சொந்த அண்ணன் ஒரு அண்ணன், 2 பேர்த்தையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு எங்க அம்மா உடல்நல சரியில்லைன்னு வெளியில வந்துட்டாங்க, கிராமத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. சரிம்மா. அதுல இருந்து அதுக்கு பிறகு போகவும் இல்ல வரவும் இல்ல, அதை பத்தி எதுவுமே கேட்கவும் இல்லை. எங்க அப்பா திரும்பி போறப்பெல்லாம் என்ன பிரச்சனை ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த சொத்தை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க 4 பேரும் ஒவ்வொரு இடத்துல 4 பொண்ணுங்க நாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துல வளர்ந்தோம். ஒவ்வொருத்தவங்க வீட்டுல வளர்ந்தோம். அவங்கவுங்க பார்த்து எங்களா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப எங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எங்க இருக்கேன்னு சொல்லி எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இப்ப எங்க அப்பா இல்ல. சரிம்மா. அந்த சொத்தை பத்தி எங்க அம்மா கேட்டப்ப நாங்க ஒண்ணுமே நாங்க எழுதி கொடுக்கலாமா, எல்லாமே அப்படி அப்படியே இருக்குமா, வீடெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. சரி, கூட்டிட்டு போய் நாங்க கேட்டாக்கா அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு, உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க சார். எங்கள்ட்ட ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல சார். நாங்க இப்ப எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியல சார். இந்த சொத்து எல்லாமே உங்களுடைய தாத்தா வழி வந்தது கரெக்ட்டுங்களா? எல்லாமே பூர்வீக சொத்து சார். முதல்ல உங்களுடைய சொத்து உங்க அப்பாவுக்கு வர வேண்டியது எதுன்னு ஒரு லிஸ்ட் எடுங்கம்மா. எடுத்ததுக்கு பிறகு அதோடைய தாய் பத்திரங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு எடுங்க. அதற்கு பிறகு உங்க அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா அம்மா மூலமா நம்ம மூவ் பண்ணி அந்த உங்களுக்கான இடங்களை வந்து முதல்ல பாகப்பிரிவினை செய்ய சொல்லி வழக்கு போடலாம். சரிங்க சார். ஆதாரங்கள்னா உங்கள்ட்ட எதுவும் டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்க தான் டாக்குமெண்ட்டுகளை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து வாங்கணும். சரிங்க சார். முறைப்படி ஒரு அங்க ஏதாவது உங்கள் பகுதியில் உள்ள சிவில் வழக்கறிஞர் ஒருத்தர் பாருங்க. வேற ஏதாவது உதவினாலும் நம்ம புகார் பெட்டி சார்பா உங்களுக்கு பேசுறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, உங்க நிகழ்ச்சி கலத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். வி.எஸ். ராமன் சார், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது இந்தியாவில் நம்முடைய குடியரசு அந்த ஜனநாயகம் அந்த இது பண்ணல, ரோமானிய நாட்டில் வந்து அந்த காலத்திலே மக்களாட்சியினுடைய தத்துவம் இருந்து பழங்காலத்தில் வந்து. சரிங்க. இந்தியாவில் வந்து இந்த மக்களாட்சி தத்துவம் வர்றதுக்கு முன்னாலே கிராம ஊராட்சி திட்டம் இந்தியா முழுவதும் இருக்குது. சரிங்க. நம்முடைய உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துடைய செப்பேடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரமேரூரில் உள்ள செப்பேடு இருக்குது, கல்வெட்டுக்கு தேனியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க செப்பேடுகள் நிறைய பகுதிகள். உதாரணத்துக்கு அதுக்கு சின்ன உதாரணம், இப்போ 2021 திமுக ஆட்சி வந்ததுங்க. 2022 உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்களுடைய மாநாடு நம்முடைய சென்னை கலைஞர் அரங்கத்தில் போட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். அந்த உள்ளாட்சி தலைவர் என்றால் என்ன, அது உங்களுக்கு லோடிங் மட்டும் இல்லை, சர்வீஸ் மைண்ட் தான், நாட் மணி மைண்ட்னு சொன்னாங்க. இதை மேற்கோள் காட்டி நம்முடைய அப்போது இருந்த மாண்புமிகு மதிப்புக்குரிய தலைமைச் செயலரும் கவிஞருமான இறை என்பவர்கள் என்ன குறித்து கேட்டார்னா, உள்ளாட்சி என்பது மக்களுடைய சர்வீஸ் நோக்கு, இதில் வந்து மிகப்பெரிய சேவை மனப்பான்மை என்பது மட்டும்தான் இந்த நிலைப்பாடு. அதுக்கு நம்ம உள்ளாட்சியில் வந்து சேவை மனப்பான்மைங்கிறீங்க, அப்போ நகராட்சி மற்ற இடத்துல இப்போ வந்து அந்த இது தேவையில்லை. உள்ளாட்சி அமைப்பு என்பது இல்லை, உள்ளாட்சி அமைப்பு என்பது ஜனநாயகம் மலர்ந்த பிறகு தமிழ்நாட்டில் 4 கட்டமைப்பு இருக்குது. ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு 4 கட்டமைப்பு. இந்தியாவிலே நகர்ப்புற கட்டமைப்பு என்பது அதிகமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது வந்து. ஸோ நான் சொல்ல தேசிய அளவில் பார்த்திங்கன்னா கிராமப்புற ஊராட்சிகள் நாட்டின் வளர்ச்சி, கிராமம் வளர்ந்தால் தான் ஒரு தேசம் வளரும் என்பது மகாத்மா காந்தியுடைய ஒரு கொள்கை. அது வந்து இதைத்தான் நம்முடைய அன்றைக்கு 22 நடந்த 2022 அந்த நம்முடைய 2022 நடந்த கலைஞரங்கத்தில் மாநாட்டில் மாண்புமிகு தலைமைச் செயலர் இறையன்பு கூட அந்த உள்ளாட்சியத்துடைய தத்துவங்களும், உள்ளாட்சியில் பணி என்றால் எப்படி இருக்க வேண்டும், குடிநீர் வழங்குவது, கழிவுநீர் கால்வாய், பிளான் காப்போடு, வரி வசூல் போடுறது, எல்லா கட்டமைப்பும் உள்ளாட்சி தான். ஒரு மாநில அரசுக்கு ஸ்பைனல் கார்டே உள்ளாட்சி மன்றம் தான். அத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு தன்னிறைப்பட்டு வழங்குகின்றதுன்னு அன்னைக்கு அவர் சொன்னார், இறையன்பு சார் சொன்னார். அதை ஏன் கூட்டிட்டு காட்டுறேன்னா, இன்றைக்குள்ள புதிய இளம் தலைமுறைகளுக்கு இந்த கட்டமைப்புனா என்னென்னு தெரியாது. ஸோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய பல இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல கருத்துக்களை வந்து ராஜ் டிவி புகார் பெட்டி மூலமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் காலத்து ஆட்சியும் இன்றைக்கி ஜனநாயகம் வளர்ந்த போது இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கு உள்ள போராட்டங்கள் அன்றைக்கி யாரும் பண்ண மாட்டாங்க, போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும்
இப்போ அண்ணன் ஜெயக்கண்ணன் ஒரு லாயராக இருந்தால் அவருடைய முப்பாட்டினார் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் அதிபராக இருப்பாங்க. குளம், நீர் வளம், நிலவளம், கால்நடை எந்த பஞ்சமும் கிடையாதுங்க. எனி டைம் நீங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழர் நாட்டுடைய கலாச்சாரத்தில் எல்லா சமுதாய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா 24 மணிக்கூறும் கால்நடைகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆடு, மாடு, கோழி, விவசாயம் எல்லாம் தொடர்ந்து நம்ம பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எம் சோமசுந்தரம், காஞ்சிபுரம் மாவட்டம். என்ன புகாருங்க ஐயா? இந்த கார் வாங்குறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஜிஎஸ்டியில் ஒரு 28% சலுகை இருக்கு சார். அதுல வந்து 10% வரும். 28% சரிங்க ஐயா. ரிசல்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. வந்து பிளைண்ட் அவங்க. ஓகேங்க ஐயா. டிசம்பர் 11 பண்ணியிருந்தாங்க. என்ன அண்டர் ப்ராசஸிங் அதுவே தான் சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்க ஐயா. உங்களுடைய புகாருக்கான அதை பத்தி ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க. உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். சொல்லுங்க சார். ஜிஎஸ்டி மாற்றுத்திறனாளி உங்க புகாரை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு 10% வந்து தள்ளுபடி இருக்கு சார். அதுல சரிங்க. பிளைண்ட் அவங்க அப்ளை பண்ணாங்க, இன்னும் வரவே இல்லை. டிசம்பர் 11 பண்ணாங்க, இன்னும் வரவே இல்லை. அது அண்டர் ப்ராசஸிங் அப்படியே தான் கட்டி. எந்த மாவட்டங்க? எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த நீங்க எங்க நகராட்சியில இருக்கீங்களா, ஊராட்சியில இருக்கீங்களா, பேராட்சியில இருக்கீங்களா? ஊராட்சியில இருக்கேன் சார். கொல்லச்சேரி ஊராட்சி. கொல்லச்சேரி ஊராட்சியா? ஆமா. கொல்லச்சேரி ஊராட்சினா குண்டத்தூர் ஒன்றியம். அது குண்டத்தூர் ஒன்றியம் தானே, மாங்காடு பக்கத்துல? ஆமா சார். ஆமா ஆமா, குன்றத்தூர் நகராட்சி. சரி, குன்றத்தூர் குன்றத்தூர் நகராட்சி பக்கத்துல கொல்லச்சேரி வந்து தனி ஊராட்சி. அது வந்து அந்த நீங்க வந்து அந்த யூனியன் ஆபீஸ்ல போய் பாத்தீங்களா? படப்பை யூனியன் ஆபீஸ்ல போய் பாத்தீங்களா? இல்ல, அதான் உங்கள்ட்ட இந்த விவரம் கொஞ்சம் கேக்குறேன். இல்லங்க, நீங்க வந்து யாரு மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்களா? இல்ல, கம்பெனி ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண சொல்லிருந்தாங்க. ஆன்லைன் தான் பண்ணிருக்கோம். சரிங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ஆன்லைன்ல என்ன சொல்லுது? அண்டர் ப்ராசஸிங் தான் வந்துருக்குது. என்ன ஸ்டில் அது இல்ல, அண்டர் ப்ராசஸ்னா அது உங்களுக்கு பரிசீலனை இருக்குன்னு அர்த்தம் தானே? வந்து ஆமா சார். ஒரு வாரம் 10 நாள் வந்துட்டு சார். கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் மேல ஆயிப்போச்சு. அதனால இன்னும் வரல. அது என்ன? சரி, நீங்க என்ன பண்ணீங்கன்னா நம்முடைய காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸுக்கு பாத்தீங்களா? சரிங்க சார். அங்க சமூக நலத்துறைன்னு பிரிவு இருக்குது. அங்க போய் நீங்க இந்த கருத்தை சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாங்க. அது இல்லாவிட்டால் படைப்பையில இருக்குல்ல உங்க யூனியன் ஆபீஸ், சரிங்க சார், அங்க போய் நீங்க கொடுங்க சார். கண்டிப்பா பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலந்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். நம்ம மக்களாட்சி முறையை பார்த்துட்டு இருந்தோம், தொடர்ந்து பார்ப்போம். மற்றொரு கேள்வி வந்து கரு ஜெயக்கண்ணன் சார்ட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவுகள் எல்லா கழிவுகளும் கொண்டு வந்து தமிழ்நாட்டு எல்லையில் வந்து கொட்டியிருக்காங்க. இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையானுச்சு. இந்த மாதிரி கொட்டினதுனால நடவடிக்கை எடுக்கணும்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். யார் மேலே எடுக்கலாம் சார்? இல்லை, இது முழுக்க நான் என்ன சொல்கிறேன், கேரள மாநிலம் வந்து கல்வி அறிவில் முன்னேறிய ஒரு மாநிலம். அதாவது இயற்கை வளத்தோடு அவங்க சுற்றுச்சூழலெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோடு உள்ளவங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. ஓகே தான் சார். இவங்க முறையாக கொட்டுறப்ப வந்து எப்படியே வில்லேஜ் கிராம பகுதியில் தான் கொட்டியிருப்பாங்க. அங்கே உள்ள வார்டு மெம்பரோ இல்லை ஊராட்சி தலைவரோ இந்த இடத்துல கொட்டக்கூடாது நடவடிக்கை எடுத்திருந்தது இவ்வளோ தூரம். அதுதான் இப்போ அவங்க என்ன, அதாவது பொதுவாக நடவடிக்கை என்னன்னா, அந்தந்த ஊராட்சி பகுதியில் எந்த பகுதியில் வந்து அவங்க கொட்டுறாங்களோ இந்த மாதிரி அங்கே இருந்து இந்த மாதிரியான கழிவுகளை வந்து இங்கே கொட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாலே ஒரு முடிவு வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், இதற்கான திட்டங்களை வந்து கேரளா அவங்க வந்து கழிவுப் பொருட்களை வந்து வேற ஏதாவது மறு சுழற்சிக்கு செய்யணுமே ஒழிய தமிழ்நாட்டில் வந்து கொட்டுறது வந்து மிகப்பெரிய வந்து நம்ம கண்டனத்திற்குரியது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மற்ற அந்த கழிவுகளால் பாதிக்கப்படுற மக்கள் எவ்வளோ வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய மாநிலத்தில் உள்ள நிலவளத்தையும் நீர்வளத்தையும் சுற்றுச்சூழலையும் காப்பாற்ற வேண்டுமானால் தமிழ்நாட்டை வந்து குப்பை கூட ஆக்கிட விடாது அப்படிங்கிற செய்தியை கேரளாவுக்கு சொல்கிறோம். நம்முடைய சகோதர மாநிலமாக இருக்கிறது, கல்வி அறிவிலும் கலாச்சாரத்திலும் மிகவும் மேம்பட்ட மக்கள். சார் தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே சார், தொடர்ந்து பதிவு பண்ணுங்க சார். அந்த மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ச்சி அந்த கேரள எல்லை பகுதிகளில் கேரளாவுடைய. ஓகே சார், இது குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா கேரளாவில் இருக்கவங்களுக்கு எடுக்கணுமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அதிகாரிகளுக்குமே எடுக்கணும்? ரெண்டு மாநிலங்களும் சம்மந்தப்பட்டது. முதல்ல அந்த கழிவுகளை யார் கொண்டு வந்து இங்கே நம்ம பக்கம் அதாவது குப்பைகளை கொட்டுறாங்க, கழிவுகளை கொட்டுறாங்கிறத கவனிக்கணும். இன்னொன்று, இந்த பகுதியில் அதற்கு யாராவது உடந்தையாக இருக்கிறாங்களா? நம்ம மாவட்டங்களில், தமிழ்நாடுடைய மாவட்டங்களில் குறிப்பாக எல்லையோர பகுதிகளில் தான் நடக்குது.
ஆமா சார். இந்த மாதிரியான பிரச்சனைகளே ஏன்னா தொடர்ச்சியா எல்லை பகுதியில வந்து போலீசார் பாதுகாப்புல இருப்பாங்க, அவங்க வந்து வாகன தணிக்கை பண்ணினாலும் இதை தவிர்த்திருக்கலாம். இன்னும் இது தேசிய அளவிலான பிரச்சனை, 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை நம்ம தேசிய அளவில் கூட கொண்டு போகலாம். ஏன்னா பசுமை தீர்ப்பாயம் வந்து நிறைய கேள்விகளை கேட்கணும். இன்னொன்னு, இது 2 மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனைங்கிற தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன் வந்து இதற்கான வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். இன்னொன்னு, சமூக ஆர்வலர் தொடர்ச்சியா போராடிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு தமிழ்நாட்டுடைய என்ன ஒரு கேள்வினா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றமும் சரி, தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சரி, தானாக வந்த வழக்குகளை பதிவு பண்றாங்க. இது அரசியல் நடவடிக்கை எடுக்கல, இது கண்டன அறிக்கை ஏன் கொடுக்கல சார்? இல்ல, இதுல அரசியல் அப்பாற்பட்டு. ஆமா, அதாவது நான் என்ன சொல்றேன், அரசியல் கட்சிகளையும் நம்ம பார்க்கலாம், ஆட்சியாளர்களையும் நினைக்கல. நான் கேட்கறது என்னன்னா, இது தொடர்ச்சியா ஒரு 2 பகுதிகளுக்கு நடந்துகிட்டே இருக்கு, நீண்ட காலமா அந்த பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய அந்த காவிரி படுகையில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் கேரளா கொண்டு போறாங்க, அது ஒரு குற்றச்சாட்டு. கனிம வளங்கள் முற்றிலுமா, ஆனா அங்க இருக்க கழிவுகளை கொண்டு வந்து இங்க கொட்டுறாங்க. இது வந்து எப்படி தெரியுதுன்னா, தமிழ்நாட்டை வந்து அனைத்து மாநிலங்களுமே ஒரு வஞ்சிக்கிற சொல்கிறேன். ஏற்கனவே மத்திய அரசு மூலமாக பல நிதி கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று, பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்காம அலகழிக்கிறாங்க. ஆக தமிழ்நாடை வந்து என்னன்னா ஒரு தனி தீவு மாதிரி. இந்தியாவிலேயே தமிழ்நாடுங்கிறது மற்ற எல்லா மாநில மக்களும் வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மாநிலமாக இருக்குது. அனைத்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம இருக்கோம். ஆனாலும் கூட நம்ம தமிழ்நாடு என்று வருகின்ற போது மற்ற மாநிலங்கள்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. காவிரி நீர் பிரச்சனை, பாலாற்று நதிநீர் பிரச்சனை, இந்த பக்கம் பெரியாற்று அந்த முல்லை பெரியார் அணை, இதெல்லாம் இருக்க போய் இது தவிர மற்ற இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை வந்து எல்லாருமே வந்து ஏதோ தொடர்ச்சியாக வந்து சூழ்ச்சி செய்து வஞ்சிக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. நம்ம பெரிய அளவில் அரசியல் ரீதியாக அதை நம்ம பேசல. நமக்கு வந்து ஒரு மன தாங்கல், ஒரு ஆதங்கம் எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரியான எல்லாருக்குமே அந்த மாதிரி சூழல் இருக்கு, நம்ம விழிப்புணர்வோடு இல்லையா, இல்ல மற்றவர்கள்லாம் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம போயிட்டோமா? அப்படி அதிக அளவில் வந்து நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடுன்னு தான் சொல்லிட்டு இல்ல. நம்ம சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையோட நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் தாங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்க. அந்த பாதிப்பு நமக்கு தானே சார், எல்லா பாதிப்பு இருக்குது. இதை வந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்திற்கான ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போறோம். நம்மளுடைய புகார் பெட்டி நிகழ்ச்சியில் இது சம்பந்தமா கேட்டது மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்லக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்க நம்மளை வந்து வஞ்சிக்கூடிய அருகில் அந்த எல்லை உயரமா இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும். அந்த பகுதியில் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சாவே யார் வராங்க என்னன்னு தெரியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. பாப்பையா சார். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. பாப்பையா. எந்த மாவட்டங்க ஐயா? சார் கிருஷ்ணகிரி மாவட்டம். உங்க புகார் என்னங்க ஐயா? சார், நான் 23ல புகார் கொடுத்தேன். என்ன சம்பந்தமா புகார் கொடுத்தீங்க ஐயா? அதான் சார், இது ஹேண்டிகேப், இது மாற்றினாலே இதே காசே வரல சார். 1 வருஷமா வரல. சரிங்க ஐயா. 1 வருஷமா வரல காசு. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுங்களா ஐயா? தொலைக்காட்சி பத்தி பேசாதீங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். 7வது மாசத்துல இருந்து வருது. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறது கேட்குங்களா உங்களுக்கு? ஐயா டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும், நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணிட்டேன் சார். சொல்லுங்க உங்க புகார. அதான் சார், 80% வந்திருக்கு சார். எங்களுக்கு 2000 ரூபாய் வரணும். சொல்லுங்க ஐயா. 1500 ரூபாய் தான் வருது சார். இல்ல, 1 வருடங்களுக்கு முன்னால உங்களுக்கு கரெக்டா வந்துட்டு இருந்ததுங்களா? அதுக்கு இதுக்கு 24ல தான் வருது சார். 7வது மாசத்துல இருந்து அந்த வருது. 1 வருஷம் ஒருவேளை. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய விஎஸ் ராமன் அவர்கள் வழங்குவார். சார், நீங்க அந்த எந்த மாவட்டம் சொன்னீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம். சார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல என்ன என்ன சொன்னாங்க? மாற்றுத்திறனாளி. அது வந்து மாவட்டத்தில் வந்து சமூக நலத்துறை இருக்குங்க. சமூக நலத்துறை தான் அந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் அந்த தொகை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த 1 வருஷமா வரலையா? இல்லை, அது குறைச்சாலும் நீங்கள் அங்கே தான் கேட்கணும். என்ன ஏன் வரலன்னு அங்கே தான் கேட்கணும். அங்கே நீங்கள் போய் கேளுங்க, சரியா? சார், ஒண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சார். ஆமாம் சார், நீங்கள் இதெல்லாம் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து சமூக நலத்துறையில் போய் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஐயா கேட்குதுங்களா? ஓகே, இணைப்பு துண்டிச்சு போல சார். நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்.
பாபுங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து வந்திருக்கு. அவங்களுடைய புகார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனது வீடு அருகில் நஞ்சை நிலம் சாகுபடி செய்து வருகிறேன். எனது வயல் அருகில் குடியிருக்கும் நபர்கள் குப்பைகளை கொட்டி கொட்டி சுமார் 5 அடி வந்து தள்ளி அவங்க வயலில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வேலி போட்டிருக்காங்க. இது குறித்து நிறைய இடத்துல வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. அவருக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையில் புகார் அளித்தாலுமே எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை. வாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க வந்து வக்கீல்கிட்டையும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது குறித்து நிறைய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க சார். நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை அவங்களுக்கு தெரிவிங்க. பக்கத்து மாநிலத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கழிவுகளை கொட்டுறாங்களோ அது மாதிரி அவருக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஆமாம் சார், பக்கத்துல இருந்து ரொம்ப நிறைய தொல்லைகள் ஆக்கிரமிப்புகள் இருக்கு. எவ்வளவு புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லை. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விரிவான விளக்கங்களை சொல்லுங்கள். வி.எஸ். ராமன் சார், நம்ம வந்து மக்களாட்சியில் வந்து எப்படி உருவானதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்துட்டாங்க. வணக்கம், ராஜ் நியூஸில் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அசோகன் ஐயா. அசோகன். என்னங்க ஐயா? என் பேர் அசோகன். அசோகன். ஓகேங்க ஐயா, உங்க மாவட்டம் சொல்லுங்க. எங்க மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். என்ன புகாருங்க ஐயா? புகார் செம்பேடு வில்லேஜ் இருந்து பேசுறேன். செம்பேடு வில்லேஜ். ஓகேங்க ஐயா, உங்க புகார் சொல்லுங்க. எங்க புகார் வந்து அந்த 50,000 பேர் போற விவசாய பாட்டியை ஒரு ஆள் ஆக்கிரமிப்பு பண்றான். அரசாங்கத்துக்கு உண்டான இடம் விஓ ரெக்கார்ட்ல இருக்குது. சரிங்க ஐயா. ரெவென்யூ ரெக்கார்ட்ல இருக்குது. ஓகேங்க, இது குறித்து எங்கேயாவது புகார் கொடுத்துருக்கீங்களா? காவல் நிலையம் புகார் காவல் நிலையத்துக்கு கலெக்டரேட்ல கொடுத்துக்கிறேன். ஹலோ. ஓகே சார், சொல்லுங்க. கலெக்டர் ஆபீஸ்ல ரெக்கார்டு கொடுத்துக்கிறேன். நடவடிக்கை எடுப்பதா சொன்னாங்க. இது வந்து 6 மாசம் ஆச்சு, நடவடிக்கை எடுக்கல. ஓகேங்க ஐயா, உங்க புகாருக்கான விளக்கங்களை வந்து நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். ஐயா, உங்களுடைய புகாரை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதுதான் ஐயா நான் சொல்றேனே. சொல்லுங்க ஐயா. 50 பேரு 50,000 பேரு பயணிக்கிற ஒரு பாட்டிய. அதுதான் புரியுதுங்க. அதுக்கான புகார் கொடுத்தீங்க, புகார்ல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க அதானே? இல்லையா? புகார் கொடுத்ததுல புகார் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல, கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. அது சம்பந்தமா நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல என்ன விவரம்னு கேட்டுட்டீங்க. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களுடைய தொடர்பு எண்ணில் வர்றோம். சரிங்களா? நன்றிங்க. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். வி.எஸ். ராமன் சார், நம்ம மக்களாட்சி பற்றி பார்த்துருந்தோம். அதிலே வந்து தொடர்ந்து இ சேவை மையத்தை பற்றி விரிவாக விளக்குங்க சார். இ சேவை மையம் சமீப காலத்தது. ஓகே சார், இல்லை நம்ம அதை வழியாக தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். சமயத்தில் நடந்த அதாவது இ சேவை மையத்துக்கு முன்னால் தான் நம்முடைய டெலிஃபோன் வந்தது. அன்னைக்கெல்லாம் டெலிஃபோன் இணைப்பு வாங்கும்போது எம்பி கிட்டேருந்து லெட்டர் வாங்கினா தான் டெலிஃபோன் இணைப்பு கிடைக்கும். அதே போல் தான் சிலிண்டரும் அப்படி தான் இருந்தது. 2014க்கு நல்லா வாஜ்பாய் அவர்கள் 98 நினைக்கிறேன், 1998 பிரதமர் ஆக்கினப்போ தான் உடனடியாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த செல்ஃபோனு, அப்புறம் இது டெலிஃபோன், பேஜர், அடுத்தது செல்ஃபோன்னா வந்தா 8 ரூபா போனா 8 ரூபா, இதெல்லாம் மாறி எல்லாமே நவீன இதை வந்து அதனுடைய லேட்டஸ்ட் பரிமாண மக்களுடைய வளர்ச்சி தான் அவங்களுடைய இ சேவை மையம் என்பது வந்து. சரிங்க சார். இந்த இ சேவை மையம் என்பது வந்ததுனால என்னென்னா, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் யாரும் என்ன கம்யூனிகேட் சொன்னால் பண்ணிக்கலான்னு ஒரு நிலைப்பாடு வந்தது. இந்த இ சேவை மையத்தின் மூலமாக தான் இன்றைக்கி ஆன்லைனில் தான் எல்லாருமே பிறப்பு சான்றிலிருந்து, இறப்பு சான்றிலிருந்து, இருப்பிட சான்றிலிருந்து, வருவாய் சான்றிதழிலிருந்து, வந்து குடும்பத்திற்கு மூத்த மகன் பிள்ளை மகள் இது இருந்ததுன்னா அதை கிராஜுவேட் வாங்கிறதுக்காக அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் சிஸ்டம் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்து. இது வந்து ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் படிப்பு நாலேஜ் இல்லாத மக்களும் கூட இன்னொருத்தர் போய் நிற்க முடியாது. ஓகே சார், இதில் வந்து ஒருத்தவங்க வந்து பிறந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா இறப்பு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. அதில் பெயர் மாற்றம் வந்து இவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க தவறுதலாக வந்து அதை பதிவு பண்ணிட்டாங்க. அதை சரி பண்ணணும்னு கேட்டால் 1 மாத காலம் இல்லை 2 மாத காலம் அப்படி இ சேவை மையத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் பணியாற்ற கூட அப்படி சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. காரணம் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது இறப்பு சான்றிதழோ என்ன சான்றிதழ் வாங்கினாலும் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்போம் நீங்கள் அது பேரை பார்க்கணும், பார்த்து என்ன எழுத்து எல்லாம் கரெக்டானு அவங்க கேட்பாங்க. அதாவது கரெக்டாக எல்லாம் ஓகேவான்னு கேட்குறது அந்த இ சேவை மையத்தினுடைய பணியாளர்களுடைய கடமை. அது வந்து மக்கள் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அங்கே திரும்ப நீங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் என்னென்னா சில இ சேவை மையத்தில் சிலர் அஜாக்கிரதையாகவும் ஏனோ தானே என்பதும் சும்மா தர்மத்துக்கு வேலை செஞ்ச மாதிரி செய்யும்போது நாம் தான் அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இதில் எங்கே பிரச்சனைனா,
இது எஜுகேஷனல் படிப்பு குறைவான நிறைய மக்கள் வராங்க இல்லையா, அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க என்ன வீட்டில் பிள்ளைங்க எழுதி கொடுப்பாங்க, கொண்டு கொடுத்துடுவாங்க, உங்க ஆதார் கார்டை வச்சு கொடுப்பாங்க. அதில் தான் பிரச்சனைகள் வரும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள் ஐயா. கேட்குதுங்களா? கேட்குது சார். உங்கள் பெயர் சொல்லுங்கள். என்னோட பேர் சீனிவாசன், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். என்ன புகாருங்க ஐயா? சார், நான் வந்து ராதாகிருஷ்ணங்கிறவருக்கு ஒரு 204 சதுரடி மட்டும் கிரையம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார் என்னுடைய இடத்துல. புரியலங்க ஐயா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்னுடைய சர்வே நம்பர் 123 வந்து 204 சதுரடி மட்டும் கிரையம் பண்ணி கொடுத்துருக்கேன். யாருக்கு கொடுத்துருக்கீங்க? ராதாகிருஷ்ணங்கிறவர் கொடுத்துருக்கேன் சார். சரிங்க ஐயா. அவங்க வந்து கோயிலூர் ஊராட்சி மன்றத்தில் 2 மாடிக்கு வாங்கிட்டு 4 மாடிக்கு அவங்க கட்டிட்டாங்க சார். சரிங்க ஐயா. அதன் காரணமாக கோயிலூர் ஊராட்சி மன்றம் வரைபடம் ரத்து பண்ணிடுச்சு சார். சரிங்க ஐயா. இதுக்கு சம்பந்தமாக 36 மனு சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கேன். சொல்லுங்க ஐயா. அது சம்பந்தம் எந்த விதமான நடவடிக்கையில உயரத்தை குறைக்க மாட்டேங்கிறாங்க சார். நான் என்ன சார் செய்யறப்போ மறுபடியும் திங்களவனைக்கு போகலாம்னு இருக்கேன் சார். ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்ம சமூக ஆர்வலர் வழங்குவார். என்ன சொல்கிறாரு? அதாவது அவர் இடத்துல இருந்து ஒரு பகுதி மட்டும் இன்னொருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க 2 மாடிக்கு மேலே 4 மாடி கட்டியிருக்காங்க. அது குறித்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, அது வந்து அப்ரூவ்டு வாங்கி கேட்டிருக்காங்களா, அப்ரூவ் வாங்காமல் கேட்டிருக்காங்க சார்? அப்ரூவ்டு வாங்கினதே கோயில் ஊராட்சி மன்றம் வரைபடத்தை அப்ரூவ்டு ரத்து பண்ணிட்டாங்க சார். சரி, ரத்து பண்ணதுக்கு பிறகு அந்த நான் வந்து 36 மணி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து வீட்டு உயரத்தை குறை வீட்டு இப்போ கட் பண்ணணும் மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க சார். இவங்க எந்த விதமான நடவடிக்கையும் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்காம போட்டுக்கிட்டே வர்றாங்க சார். அதான் சார் காரணம். அப்போ நீங்கள் யாரை குற்றம் சொல்கிறீங்களோ அவங்க அரசியல் பின்புலத்தில் தான் இருக்காங்களா சார்? சார், நீங்கள் யாரே இந்த 2 மாடிக்கு இதை வந்து 4 மாடியாக கட்டியிருக்கிறாங்க, நான் பலமுறை புகார் நடவடிக்கை எடுக்கல, அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த நபர் வந்து அந்த வீடை கட்டிடங்கள் கட்டிய நபர் வந்து அரசியல் பின்புலத்தில் தான் இருக்கிறாங்களா? அவர் பக்கத்துல சார் முகப்பு நுழைவாயிலே இருக்காரு சார். இல்லைங்க, அவங்க இப்போ நீங்கள் சொல்லி நடவடிக்கை எடுக்காட்டால் அது மீண்டும் நீங்கள் அப்போ தகவல் அறிவு விருப்ப சட்டத்தில் கேளுங்க, ஏன் எடுக்கல, ஏன் அதை இது பண்ணல நீங்கள் கேளுங்க. அப்போ தான் அதுக்கு இப்போ சொல்யூஷன் பிறக்கும். அது இல்லாவிட்டால் அந்த வீடை கட்டக்கூடிய நபர் வந்து அரசியல் பின்புலத்தில் இருந்தால், அதிகார பலத்தில் இருந்தால் தான் அது மாதிரி பண்ண முடியாது. சார் மன்னிக்கணும் சார், அவர் வந்து அரசியல் பலம், ஆள் பலம், பண பலம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு சார். எனக்கு வயசு 77, எனக்கு பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாதனால அவர் கட்டிட்டார் சார். ஆமாம், கட்டிக்கிட்டார். அப்போ எப்படி இல்லை கட்டுக்கிட்ட காரணம் என்ன, உங்களுக்கு வந்து தனிமரம் தோப்பாகாது இல்லையா? அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து தனியாக நிற்பதை விட 4 பேரை சேர்த்து இந்த மாதிரி பண்ணாதான் அதனால தான் அவங்க உங்களோட வயது முதுமை ஒரு காரணம், உங்களுக்கு எந்த சப்போர்ட் இல்லாத ஒரு காரணம். அதனால தான் அவங்க வந்து சரி பார்த்துக்கலாம், பெரியவர் கேட்டால் கேட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மன்னிக்கணும் சார், இதேதான் சார், இதான் சார் காரணம். இது சம்பந்தம் போலீஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாரும் நிப்பாட்டுங்கிறாரு. காரைக்குடி வட்டாட்சியர் நடவடிக்கை எடுத்துட்டாரு, நிப்பாட்டுங்கிறாரு. 10 பேர் எல்லா அதிகாரிகளையும் இது வந்து கொடுத்ததுனால இப்ப கல்லல் பிடிஓ வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் சார். எந்த யூனியன் பிளாக் ஆபீஸ் அது? கல்லல் ஊராட்சி ஒன்றியம் சார். கல்லல் ஊராட்சி ஒன்றியம் சார். சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல் ஊராட்சி கல்லல் பிடிஓ சார். அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு சார். இப்ப சம்பந்தமா நான் மனு எழுதிக்கிட்டு திங்கள் மணிக்கு கலெக்டர் போறது. இப்பதான் சார் வீட்டுக்குள்ள வந்து உள்ள நுழைஞ்சேன். உங்களுடைய டிவி ப்ராப்பர் பாக்குறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணி இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த புகார் இருக்கு இல்லையா, இந்த புகாரை எல்லாம் நீங்க ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், பனகல் மாளிகை சார், ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், பனகல் மாளிகை, என்ன மாளிகை சார்? பனகல் மாளிகை, பனகல் பார்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, கனகல் மாளிகை சார். பனகல் மாளிகை, சைதாப்பேட்டை, சரி, சென்னை 15 என்ற முகவரிக்கு நீங்க அனுப்புங்க சார். கொஞ்சம் கோச்சுக்காதீங்க சார். சரியா? திரும்ப சொல்றேன் சார். சார், ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், ஊரக வளர்ச்சி இயக்குனர், பனகல் மாளிகை, பனகல் மாளிகை, கவர்னர் மாளிகையா? பனகல் மாளிகை. ஐயா, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்களை தருவாங்க. ஓகேங்களா சார்? என்னம்மா சார் கோச்சுக்காதீங்க சார். கல்யாண மாளிகையா? பனகல் மாளிகையா? சார், நிகழ்ச்சி
ஐயா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி சார், சரி சார். ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சார், நம்ம இ-சேவை மையத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது படிப்பறிப்பு இல்லாதவர்கள் அதிகமாக வந்து அங்கே மனுக்களை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் தாலுகா ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து தவிர்க்கணும், சீக்கிரம் அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து சரி இ-சேவை மையத்தை தொடங்கினாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் எழுதுங்க சார். அதுக்கு இந்த குற்றச்சாட்டில் என்னென்னா இதுக்கு வந்து ஃபாலோஅப் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பில்டிங் கட்டிங்களா, சிஎம்டிஏ டிடிசிமெண்ட் அதில் ஃப்ளையிங் ஸ்குவாட் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபாலோ பண்ணி எல்லாம் கரெக்டாக கட்டிங்களா புகார் வந்தானது. பட் இ-சேவை மையத்தில் நீங்கள் நம்ம புகார் பெட்டியில் நிறைய முறை நம்ம இ-சேவை மையத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் இந்த இ-சேவை மையத்தை வந்து தொடர்பான அந்த எந்தெந்த துறையில் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநகராட்சியில் மண்டல அலுவலகத்துக்குள்ளே தான் ஒரு சப்டிவிஷனாக ஒரு கேபின் போல் வச்சு ஆஃபீஸ் ரன் பண்ணுறாங்க. அங்கே சரியாக ஒர்க் பண்ணுறாங்களா அல்லது ஃபாலோஅப் பண்ணுறாங்களா? யாருமே அதை ஃபாலோஅப் கிடையாது. ஸோ ஃபாலோஅப் இல்லாதனால தான் புகாராளர், அதாவது புகார் யார் கூடுறாங்களோ அவங்க எங்கே போய் புகார் கூடுறதுக்கு யார்கிட்ட போய் சொல்லுகின்ற ஒரு பரிதாபமான சூழ்நிலை உள்ளது. ஸோ அந்த புகார் அந்த இ-சேவை மையத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். ஏன்னா அது ப்ரைவேட்டேஷன் கான்ட்ராக்ட் பேசிக்கு, அதுக்கு வந்து கார்பரேஷனுக்கோ துறை இருந்த ஆட்கள் சம்மந்தம் கிடையாது. ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் வைப்பாங்க. அந்த டெண்டரில் யார் கம்மி ரேட்டு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுப்பாங்க. ஏற்கனவே நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்ட ஒரு நேயர் வந்து புகார் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இ-சேவை மையத்தில் வந்து பிறப்பு சான்றிதழ் வாங்கியிருந்தோம், அதில் வந்து பெயர் மாறி இருக்கு அப்படின்னு போய் திரும்பி வந்து கேட்டதுக்கு ஓராண்டு காலம் ஆனாதான் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸில் கேட்டது கூட அம்மா 1 வருடம் ஆனாதான் வந்து அதை மாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம்? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. இ-சேவை மையத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது. உங்களில் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், குழந்தைக்கு அந்த சான்றிதழ் இருக்குல்ல, ஆஸ்பத்திரியில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சான்றிதழ் ஏற்கனவே நீங்கள் அந்த வாங்கும்போது குழந்தைக்கு பேர் வச்சுன்னா அதை கொடுத்து நீங்கள் பண்ணி கொடுனா அது நெட்டில் எல்லாம் ஆன்லைனில் எல்லாம் அவங்களுக்குள்ளே பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். அந்த நிலைப்பாடு தான். இல்லாட்ட மனமும் இருக்கணும், மணியும் இருக்கணும், இருந்தால் ஒரேடியாக கூட நடக்கும். அது இந்த காலத்துக்கு பொருந்துங்களா? ஆமாம், தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி. உங்கள் பேர் சொல்லுங்க. மணி. உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. மணி. ஏழுமலை சார். என்ன மாவட்டங்கய்யா? திருவண்ணாமலை மாவட்டம் சார். என்ன புகாருங்கய்யா? அப்பா வந்து முதலமைச்சர் காப்பீடு அட்டை ஒன்று இருக்குதுயா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேர்ல எப்பவுமே அவர் பேர்ல இருந்தது. சரிங்கய்யா. அவர் அஃபேர்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்ததுக்கு அவர் பேர்ல இருந்தது. இப்போ போயிட்டு அவர் உடம்பு சரியில்லைன்னு பார்க்கும்போது அவர் பேர் இல்லாம வேற பேர் இருக்குது. ஆனா கார்டு அவருக்கு தான் போட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இப்போ நீங்க வந்து புது கார்டை வாங்கிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ஹாஸ்பிட்டல். அதுதான் எப்படி ஐயான்னு கேட்குறாங்க. ஓகேங்க, உங்களுடைய புகாருக்கான விளக்கங்களை வந்து நம்ம சமூக ஆர்வலர் வழங்குவார். இந்த காப்பீடு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய பிரச்சனை. ஏன்னா அது வந்து டிஜிட்டல் வடிவம், ஒரு சின்ன சிம் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த காப்பீடு திட்டத்தில் வந்து எப்பவுமே யாருமே அது பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி இந்த மாதிரி உடல் சரியில்லாத போது அந்த இடத்துல பார்க்கும்போது ஆஹா இப்போ அவர் வந்து கரெக்டாக தான் வாங்கியிருக்காங்க, எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஆனால் பேர் மாறி இருக்குது. அப்போ பேர் மாறி இருக்கும்போது நீங்கள் தெரியுங்க, சமீபத்தில் கூட அந்த மத்திய அரசுடைய காப்பீடு திட்டத்தில் வந்து கேரளாவில் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆச்சு பாருங்கள். கேரளா மாநிலத்தில் நிறையா அது பிரச்சனை ஆகி இறந்தவங்க பேர்லாம் இருந்து பெரிய பூதகரமாக பிரச்சனை ஆச்சு வந்து. ஸோ அது மாதிரி நாளைக்கு எதுக்கு நமக்கு இந்த சிக்கல் இருந்துட்டு இருந்து அவங்க வந்து அதை மாற்றி இது பண்ண, அதாவது இந்த ஸ்மார்ட் கார்டு, இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வந்து அது ஸ்மார்ட் கார்டு. இந்த ஸ்மார்ட் கார்டு என்பது இந்த மாதிரி நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. கார்டை வாங்கி நம்ம வச்சுக்கிடுவோம், அவ்வளோதான். பட் வந்து நம்ம சம்மந்தப்பட்ட அந்த நேரங்கள் இந்த மாதிரி உடம்பு செல்லாமல் போகும்போது பார்க்குறது இந்த பிரச்சனைகள். இதை வந்து இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு அந்த அதுவும் இ-சேவை மையத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாட்டால் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இந்த காப்பீடுக்குன்னு தனி விங் இருக்குது. அந்த விங்கில் உங்கள் பண்ண கரெக்ஷன் பண்ணி கையை கொடுத்து நீங்கள் இத்தனை நாளுக்குள்ளே இது பண்ணால் அதுக்கு ஒரு 100 ரூபாய் 60 ரூபாய் பணம் கேட்டணும், வந்து கேட்டால் உங்களுக்கு ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஐயா கேட்டதுங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க, நிகழ்ச்சி கலைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். மற்றொரு கடிதம் ஒன்று பார்த்துடலாம். இங்கே ராஜ்நியூஸ் புகார் பெட்டிக்கு வந்திருக்கு. பொருள் பார்த்தீங்கன்னா CBCL CBR ஆலையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களின் நீண்ட நாளைய கோரிக்கைகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி எங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் பனகுடி கிராமத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாகிய CBCL காவிரி படுகை சுத்திகரிப்பு பிரிவில் கடந்த 1993ஆம் ஆண்டு ஆலை உற்பத்தி தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்களின் நீண்ட நாளைய கோரிக்கைகளை தங்களின் கவனத்திற்கு இந்த மனு வாயிலாக தெரியப்படுத்தியும் இதற்குரிய தீர்வை தங்களது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் எங்கள் குடும்பத்தையும் வாழ வைத்திட வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. இது குறித்து நகல்கள்லாம் எங்கே யார் யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நிர்வாக இயக்குனர் CBCL சென்னை,
நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. முதன்மை தொழிலாளர் நல தலைமை ஆணையர் வந்து சென்னைக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை ஒப்பந்த தொழிலாளர்கள், சிபிசிஎல் நிறுவனம் தொழிலாளர்கள், நலச்சட்டம் இதெல்லாம் வரிசையாக அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது குறித்து விரிவான விளக்கம். இது சம்பந்தப்பட்டது வந்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மத்திய அரசுல பணிபுரியறவங்களை நிரந்தரமாக்க கோரி பல ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருக்கு. இதனுடைய வழக்குகள் ஒட்டுமொத்தமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. தமிழ்நாடு அரசும் அதற்கான முயற்சியில் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கிட்ட நேரடியாக கோரிக்கை வச்சிருக்காங்க. இது வந்து அவர் சொல்லக்கூடிய சிபிசிஎல் மட்டும் இல்லாமல் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்எல்சின்னு சொல்கிறாங்க. இது அடுத்து பெல்லுன்னு சொல்லக்கூடிய பாய்லர் தொழிற்சாலை திருச்சி, இது மாதிரி ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிற்சாலைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற பல வழக்குகள் இருக்கிறது. சரிங்க சார். அந்த வழக்குகள் கீழ் இவங்களுக்கு சிபிசிஎலுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நிரந்தரமாக்க முடியாத சூழல் இருக்குது. இந்த உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கு என்ன முடிவாகுதோ அதை பொறுத்து இவங்களுக்கான அந்த ரெமெடி நிவாரணம் கிடைக்கும். சிபிசிஎல் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கையும் நம்ம அடுத்த கட்டமாக என்னன்னு பார்த்துட்டு அவர்களுக்கான தீர்வை கொடுப்போம். ஆவணங்களின் அடிப்படையில் ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம புகார் பெட்டி மூலமாக நிகழ்ச்சி முடிந்ததுக்கப்புறம் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்க சார். நன்றி சார். வி.எஸ். ராமன் சார், உங்கள்கிட்ட தான் மற்றொரு கேள்வி. இப்போ அதிக அளவில் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறுவனத்தை தொடங்குறாங்க. இதன் மூலமா அதிக பரப்பளவிலான விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படுது. இது வருங்காலத்தில் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாதுங்களா? ஏன்னா எல்லா பக்கம் வந்து அரசு நிறுவனங்களும் சரி இல்லை தனியார் நிறுவனங்களும் சரி விவசாய நிலங்களை குறிவைத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமம் பண்ணுறாங்க. எதிர்த்து போராட்டம் நடத்தினாலும் வந்து அதற்கான செவி சாய்க்கவில்லை நிறைய. ஏன்னா எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு அமைச்சரும் சரி இல்லை எம்எல்ஏவும் சரி இல்லை உள்ளாட்சித்துறையில் பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பரும் சரி எல்லாருமே வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து கிட்டத்தட்ட நிறைய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்லில் கூட சிப்காட்க்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. பயிர் காப்பீடு கூட கிடைக்கலன்னு ராமநாதபுரத்தில் நேற்று போராட்டம் பண்ணி கடலாடியில் வந்து அவங்க மனு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய போராட்டங்கள் அதிகமாகவே இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க, பேசிட்டு இந்த கருத்தை நம்ம பதிவு பண்ணலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயா, நாககுணத்துலேருந்து தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். வணக்கம் ஐயா. வந்துட்டாரு. என்ன புகாருங்கய்யா? அதாவது தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையா, டெல்டா மாவட்டங்கள்ல வந்துட்டு நெல் கொள்முதல் பண்ண போறாங்க. இப்ப தை மாசம் இப்ப எங்க பொங்கல் முடிஞ்சு சம்பா கொள்முதல் ஆரம்பிக்க போறாங்க. இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லணும்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மட்டும் தெளிவா சொல்லிருங்க ஐயா. சொல்லிடுறேன். அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் காய வச்சு சிறு குறு விவசாயிகள் ஈரப்பதம் 17 பார்த்து சிறு குறு விவசாயிகள் 50 மூட்டை 100 மூட்டை உள்ளவங்க பூரா ஒரு 1.5 மாசத்துல கொண்டு போய் நெல்லை பூரா நேரடி நெல் கொள்முதல் கொடுத்துட்றாங்க. இது மத்திய அரசுக்காக மாநில அரசு கொள்முதல் பண்ணி கொடுக்குறியா? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தவறு இருக்கு. இது வந்து மொபைல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பண்ணையார் வீட்லயோ இல்ல அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உறவுக்கார வீட்லயோ மாவட்ட ஆட்சியர் நெருக்கமானவங்களுக்கோ அல்லது மாநில தலைமைச் செயலகத்திற்கு புகார் கொடுக்க இருக்கக்கூடிய புது விவசாய சங்க தலைவர் சேர்த்தா சொல்ல வர 500 மூட்டை 1000 மூட்டையை கொண்டு போய் அவங்க வீட்டுல நெல் எடுக்க போறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா அவங்க மூட்டை 400 மூட்டைனா போன வருஷம் பாக்கி வச்சிருந்த வியாபாரி நெல் மக்கள் நெல்லாம் கொண்டாந்து போட்டு இதே நெல் எங்களுக்கு வர்றப்ப நாங்க அரிசி அரசு சரியா கொடுக்கல கொடுத்து போச்சுன்னு சொல்லி அதே நாங்க தான் போராட்டம் பண்றோம். பொதுமக்கள் தான் இந்த மொபைல் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கியா, இதை வந்து நிறுத்தணும்னு சொல்றோம். நிறுத்தணும்னு சொல்றப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் முதுநிலை மண்டலோட சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நோக்கத்துக்கு தான் இப்போ ஒரு ஐஏஎஸ் அண்ணாதுரை ஐஏஎஸ் இருக்கார், ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்காருன்னா அந்த மாதிரி இருக்கவங்க ஃபோன் பண்ணி 2 மாசம் கழிச்சு சிறு குறு விவசாயம் நெல் போட விட்டு அது மறுபடியும் அந்த நெல்லை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு செஞ்சிடறாங்க. இதனால இது வந்துட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த துறை சார்ந்த நெல் கொள்முதல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பூரா நேர்மையா நடக்கணும். இது வந்துட்டு ஒரு 500 மூட்டை 600 மூட்டைன்னு சொல்லிட்டு 2000 மூட்டை எங்கெங்க மக்கி போன நெல் பூரா கொண்டு வந்து போட்டு உணவுக்கு மக்களுக்கு தான் பயன்படுது. இது கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால முழுமையாக அந்த மொபைல் பர்ச்சேஸை நீக்கணும். சிறு குறு விவசாயம் நாங்க பூரா போட்டுறோம். அன்னையாருக்கு மட்டும் மொத்தமா 500 மூட்டை எடுத்தா எந்த அடிப்படையில நாங்க இங்கிருந்து வாகன செலவோட கொண்டு போறோம். அவங்க வீட்டு வாசலை போய் தூத்தாம புடைக்காம ஈர நெல்ல மக்கள் நெல்லை எடுத்து உணவுக்கு பயன்படுத்துறாங்க. இது உணவு அமைச்சர் தடை செய்யணையா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க எங்களோட ஒட்டுமொத்த விவசாயிகளோட கோரிக்கையா. நன்றியா, மிக்க நன்றியா. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பொது சம்பந்தமாக வந்து மக்களுக்காக வந்து நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்கிறது தெளிவாக சொன்னீங்க. அரசும் இது குறித்து விரிவாக நடவடிக்கை எடுக்கும். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் புகார்களை கொடுங்க, நிச்சயம் தீர்வு கிடைக்கும் சார். எஸ் ராமன் சார், நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அது குறித்து விரிவான விளக்கங்கள் கொடுங்க சார். போராட்டங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார். விவசாய நிலங்கள் வந்து குறிப்பாக அதிக விவசாய நிலங்கள் தான் வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எப்படின்னா
சிவாஜி கணேசன் ஒரு இப்போ எம்ஜிஆர் நினைக்கிறேன், காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையங்கால் இருந்தால் நிமிச்சம் கையங்கால் இருந்தால் நிமிச்சான்டா நிலைப்பாடு தான் இன்றைக்கி உள்ள விவசாயிகளுடைய நிலைப்பாடு இருக்குது. காரணம் இப்போ ஏற்கனவே ஒருத்தர் நாகப்பட்டினத்தை பேசினார் பாருங்கள். விவசாயிகளுக்கு வந்து ஏழ்மை நிலைமை விவசாயிகள், நடுத்தரப்பட்ட விவசாயிகளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூலி பார்த்தா கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். விவசாயம் என்பது இன்றைக்கி ஏ கிரேடு உள்ள நிலைப்பாடு ஆகிப்போச்சு. சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மொபைல் பர்ச்சேஸ் இதெல்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ பல்க்கு பர்ச்சேஸ் என்பது பார்த்திங்கன்னா எல்லாமே லேண்டில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர்கள், அந்த செல்வாக்கு மிக்கவர்கள் மூலமாக ஒரு 10 ஒரு 1000 ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் லீஸ் குத்தகைக்கு எடுத்து அங்கே டிராக்டர் வச்சு உழுது எல்லாமே இலவசமாக கரண்ட்லேருந்து எல்லாமே இலவசம் உழுது அந்த நெல்லை போட்டு 3 மாதத்தில் அறுவடை பண்ணிட்டு அது வந்து பல்க்கு சேல்ஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு சேமிக்கிறது டெனண்ட் இல்லாமல் அது முளைப்பாரி கட்டி அப்படியே வந்து போகுது. ஆனால் இந்த பெரிய அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பெரிய லெவலில் பண்ணுறவங்களாம் உடனடியாக அறுவடை பண்ணுவாங்க, உடனே காசாக்கிறவங்க. அப்போ ஒரு சில உயர் அதிகாரிகள்ட்ட நாங்கள் சொல்லுவோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சாதிக்கணும்னா, இங்கே அரசியல் செட்டப் என்பது இன்றைக்கி நம்முடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி தத்துவத்துக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அது எதிர்க்கட்சியாக ஆளுங்கட்சியாக என்ற நிலைப்பாடு பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமாக வெல்லும் மாட்டில் உள்ளது. இதே நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள உங்களுக்கு வெல்லும் மாட்டில் உள்ளது, கொல்லும் மாட்டில் உள்ள நாவிற்கு ரெண்டு தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் மனுவேலுங்க, திருப்பூர் மாவட்டங்க. என்ன புகாருங்கய்யா? அந்த சர்ச்சை இடத்துல இருக்கிறேங்க. புரியலங்கய்யா, உங்கள் புகார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. சர்ச்சை இடத்துல இருக்கிறவங்க. சரிங்கய்யா. அது வீட்டு வரியெல்லாம் எங்கள் பேர் இருக்குது, தண்ணி வரி கரண்ட் வரியெல்லாம் எங்கள் பேர் இருக்குதுங்க. சரிங்கய்யா. அது 70 வருஷமா இருக்கிறவங்க. அது பட்டாவெல்லாம் இல்லைங்க. அது சர்ச்சை எப்போ இடிக்குமே அது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குங்களா? ஓகேங்க, அவங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா, இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு அங்கே சர்ச் நிர்வாகத்துக்கிட்ட ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா? அதில் இல்லைங்க, 70 வருஷமா இருக்குங்க. தாத்தா பாட்டி எட்டுல மனு கொடுத்துக்கிறேங்க, எந்த தொந்தரவு இல்லை. இப்போ கேட்குறேன், அப்பா இருந்தாலும் மகன் பேர்ல மாத்துறது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கத்தான் கேட்டாங்க. இது சர்ச் நிர்வாகம் முடிவு எடுக்க வேண்டியதுங்க. உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஏதாவது புகார் இருந்தால் சிறுபான்மையினர் நல ஆணையம்னு தனியா இருக்கு, சரிங்களா? சரிங்க, அதுக்கு மனு கொடுக்கலாம். அப்படி ஒருவேளை சர்ச்சோடைய இடத்துல வந்து உங்களுக்கு திரும்ப கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மாற்று இடம் கேட்டு அரசுக்கிட்டையும் மனு கொடுக்கலாம், சரிங்களா? இது சர்ச்சு ஒன்னும் சொல்லிங்க, 70 வருஷம் இருக்குதுங்க. தண்ணி வரி இந்த வரியில எங்க பேர் இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த மாதிரி சர்ச்சுக்கான இடம், மசூதிகளுக்கான இடம், எல்லா இடமே பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு காலம் வேணா இருங்களா, ஆனாலும் உங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, சரிங்களா? சரி. இது ஏன்னா வந்து உங்களுக்கு தேவாலயத்துடைய இடங்கிறப்ப அந்த இடம் அவங்க சர்ச்சுக்குரிய இடம் தான். நீங்க இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் இருந்துக்கலாம். அதுல ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, காலி பண்ண சொல்லி ஏதாவது சர்ச்சு சார்பாக சொன்னாங்கன்னா நீங்க மாற்று இடம் கேட்டு மனு கொடுக்கலாம். சரி. அப்படியே தொந்தரவு பற்ற மாட்டாங்க, அதெல்லாம் இது நடக்காதுங்க. இருந்தாலும் கேட்கல, எல்லா வரி கொடுக்கணும். சரிங்க. அது உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்கிறப்ப நீங்க அது சம்பந்தப்பட்டது இருந்தாலும் உங்களுக்கு அது சொந்தமா நீங்க பட்டாவோ மற்றதோ கேட்க முடியாது. சரி. அதுக்கு சட்டத்துல இடம் இல்லைங்க, ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் அதுல இருந்துக்கலாம். சரிங்க, ஓகே, நன்றி. ஓகேங்க, நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். வி.எஸ். ராமன் சார், உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க சார். விளைநிலங்கள் தொழில் நிறுவனங்கள் உருவாக்க இல்லை, விலங்கின அந்த தொழில் நிறுவனங்கள் வந்து தொழில் எப்படி ஆரம்பிக்கன்னா, இன்றைக்கி நம்முடைய நாட்டில் வந்து இளைஞர்கள் நிறைய படிச்சுட்டு அந்த படிப்புக்கு உள்ளூரில் வேலை கொடுக்கணும். அந்த வேலை கொடுக்கும்போது படித்த பட்டதாரிகள் விவசாயத்தை பார்ப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் அந்தந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, எங்கேயும் எந்த பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாருமே எல்லா வீட்டில் உள்ள பிள்ளைகளும் வந்து படிக்கணும், பெரிய லெவலில் படிக்கணும், வெளிநாட்டில் போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கும்போது படிப்பு தான் வெரி இம்பார்ட்டண்ட்டில் மூலதனமான நிலைப்பாடு உருவாகுது. இந்த படிப்பை மூலதனமாக உருவாக்கும் போது விவசாயம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் வந்து குறிப்பிட்ட அளவு வருமானம் பல்வேறு வெளிநாடுகளில் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு குடிமகனும் விவசாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சில நாடுகளில் கம்பல்சரியாக ஆணோ பெண்ணோ 3 ஆண்டு காலம் இராணுவத்தில் பயிற்சி பெற்ற வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் 142 கோடி மக்களுடைய எதிர்காலம் வந்து இன்னொரு, அதாவது பணம் கூட வாங்கலாம், செருப்புலட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், உணவுகளை வாங்க முடியாது. நாமளே வந்து அது உற்பத்தி பண்ண முடிய சூழ்நிலைகள். அதுக்கு உதாரணம், சமீபத்தில் இலங்கையில் உள்நாட்டில் உணவு பஞ்சத்தில் விலைவாசி கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நெருக்கடி போது ஆட்சியே கவுந்தது.
அந்த நேரத்தில் இலங்கையில் என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக அந்த எமர்ஜென்சிக்காக போடப்பட்ட அந்த தற்கொலை இணைக்கப்பட்ட அந்த இலங்கையினுடைய அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த இராணுவத்துக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க, ஓராண்டு காலம் இலங்கை நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் விவசாயம் செய்ய வேண்டும். ஓகே சார், இந்த விவசாயம் தான் என்னோட ஒரு கேள்வி. இந்த விவசாயம் செய்து அந்த ஓராண்டு காலம் விவசாயத்தை வந்து அந்த நாட்டுடைய மக்களுக்கு வந்து உணவு பஞ்சத்தை போக்க வேண்டும் நிலைப்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போ அரசாங்கம் இடைக்கால அரசாக இருந்தாலும் இலங்கை அரசு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல அவங்களுடைய வயிற்று பசிக்கு போக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து விவசாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு வந்து மாநில அரசுகளும் இதை வந்து விவசாயத்தை கம்பல்சரி அங்கீகாரம் பண்ணணும். வந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தில் விவசாயத்துக்கு முக்கிய விவசாயம் என்ன இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு நெல்லுன்னா தெரியாதுங்க. நெல்லுன்னா தெரியாது, நாத்துன்னா என்ன தெரியாது, நெல்லை பற்றி தெரியாது. ஏதோ அரிசி சாப்பிட்றோம் போகிறோம் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எல்லோரும் சாண்ட்விச்சும் பெர்கரும் நிலைப்பாடு உருவாக்கினால் அது வட இந்தியா கலாச்சாரம். நம்ம நாட்டு கலாச்சாரம் அந்த கம்பம், கேழ்வரகு, சோளம், கோதுமை, இருங்கு, மக்காச்சோளம், திணை வகைகள், பயிர் வகைகள், தானிய வகைகள், நெல், அரிசி, இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு. எந்த நாட்டில் தமிழ்நாட்டுடைய எந்த மாநிலத்தில் போனாலும் தமிழ்நாட்டு உணவு கலாச்சாரத்துக்கு மிஞ்ச எந்த கலாச்சாரமும் கிடையாது. உதாரணத்துக்கு அது இட்லியே ஒரு உதாரணம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. கலியமூர்த்திங்க, சேலம் மாவட்டம். என்ன புகாருங்கய்யா? இது இங்க சிறு விவசாயிகளுக்கு அதாவது 111 ஒரு சர்வீஸ் எல்லாம் பணம் கட்டி வாங்குறாங்க. என்னங்க ஐயா புரியல? இது தோட்டக்கலைத்துறை விவசாயம்னு அதுக்குன்னு ஒரு மின் இணைப்பு வாங்குறோம். சரிங்க ஐயா. அந்த மின் இணைப்பு ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா 8 ரூபா இருக்கும். அதாவது சிறு விவசாயிங்க மட்டும் தோட்ட தொழிலுக்காக அந்த விவசாயத்தை அந்த மின் இணைப்பு வாங்கினா சொல்லுங்க ஐயா. அந்த மின் இணைப்பை பணம் கட்ட முடியாத நிறைய விவசாயிங்க தவிக்கிறாங்க. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். சரி, கட்ட முடியாது, அந்த தொகை கட்ட முடியாம நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதான் தோட்டக்கலைத்துறை சர்வீஸ் இல்லை, தோட்டக்கலை சர்வீஸுக்குன்னு நாம்ஸ் இருக்குங்க. அதுக்குன்னு அந்த தோட்டக்கலை இயக்குனர் இருக்காங்கல்ல, அந்த அதிகாரி மாவட்டத்தில் ஒரு அதிகாரி இருப்பாங்க. யூனியன்லேயும் இருக்காங்க, யூனியனுக்குன்னு தனியாக இருக்கிறாங்க, மாவட்டத்துக்கு தனியாக இருக்கிறாங்க. நீங்கள் யூனியனை சந்திக்க முடியாவிட்டால் மாவட்ட அந்த தோட்டக்கலை சம்பந்தமாக அதிகாரியை சந்திச்சிட்டிங்கன்னா இதுக்கான மின் இணைப்புனா வரைமுறை இருக்கின்றது. அந்த வரைமுறை என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம் என்னோட நிலைப்பாடு இருக்குது. ஆகவே உங்களுடைய கனெக்ஷனை வந்து மற்ற வீடுகளுக்குள்ள கனெக்ஷன் பண்ணி டக்குன்னெலாம் கட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் சில வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை நீங்கள் மாவட்டத்தினுடைய தோட்டக்கலை அதிகாரிட்ட தான் நீங்கள் அதை கேட்கணும். இல்லை, அவங்க அதுக்கான பணம் வந்து கட்ட முடியலன்னு சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கு நான் சொல்கிறேன், பணம் சார் ஒரு கார் வாங்கினா கட்ட முடியாத தூக்கிட்டு வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே போல் இதுக்கும் சில நாம்ஸ் இருக்குது சார், சில வரைமுறை இருக்குது. இந்த வரைமுறை என்ன என்பது அந்த மாவட்டத்தின் தோட்டக்கலை அதிகாரிகிட்ட கேட்டால் தான் அதுக்கு பதில் கிடைக்கும். ஐயா புரிஞ்சதுங்களா? புரியுதுங்க. ஆனா இதுக்கு முந்தியெல்லாம் இந்த விவசாயத்துக்கு கொஞ்சம் யூனிட்டோட விலை குறைஞ்சது. ஆனா இப்ப அதிகமா இருக்குது, அதுதான் கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே கேள்விதான், அதுக்கு பதில் ஒன்று தான். நீங்க அந்த தோட்டக்கலை அதிகாரியிடம் கேட்டால் இதுக்கான பதில் கிடைக்கும். சரி, ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். ராமன் சார், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படித்தாலுமே அவங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க காலம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக படிப்பு, வெளிநாடு வேலை அப்படிங்கிறத நோக்கி தான் போயிட்டுருக்கு. இதற்கான என்ன காரணங்கிறத கொஞ்சம் இதுக்கு என்ன விஷயம் சார், மத்திய அரசும் மாநில அரசும் இப்போ ஒரு காலத்தில் அன்றைக்கி தொலைக்காட்சி நிறைய வந்துடுச்சு. அன்றைக்கி ரேடியோ ஸ்டேஷனில் விளம்பரம் போடுவாங்க. ஒரு திட்டம்னா திட்டத்தாங்க என்ன கொண்டு போகிறோம், ஒரு விவசாயம்னா விவசாயத்தை கொண்டு வர போகிறோம், அந்த விவசாயத்துக்கு எப்படி நீர் பாய்ச்சணும், இதுக்கு என்னென்ன பூச்சி மருந்து எப்படி போடணும். இப்போ உதாரணத்துக்கு சூரியகாந்தி பூ, பூசணி பூ, இந்த மாதிரி ஒவ்வொரு செடியை நடும்போது செடிக்கு என்ன பல வகைகள் என்ன எல்லாம் மருந்து அடிச்சு எப்படி கூட ஒரு 2 ஊர் உட்காந்து பேசுவாங்க. ஆல் இண்டியா ரேடியோலாம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தூர்தர்ஷன்லேயே நம்ம தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை வந்து பிரைவேட்டு சேனல்லையும் சரி, அரசாங்க சேனல்லையும் சரி, மக்கள் மத்தியில் மாநில அரசுகள் மத்திய அரசு சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தால் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஓகே சார், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உங்களை புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கிய சமூக ஆர்வலருக்கும் சட்ட ஆலோசகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0444
42110066 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.